சேனாதிபதி. அப்படின்னா பிரம்மாவை சிறப்பிடித்தார். அவர் என்ன தீமைகளை வென்றவர். அப்ப அந்த அருள்மொழி தனக்குள் எடுக்கும் போது இந்த உணர்வு காவல்காரன் தான் வள்ளி. நம் உடலில் வரக்கூடிய வலிமையான சக்தி வள்ளி. அப்ப நான் இதுல தெலங்காட்டுல காவல் இருக்கா வள்ளி கதையா காட்டுறான். தெலங்காட்டுல காவல் இருக்கும்போது என்ன செய்யற தான் விளை வச்சதை மற்ற பட்சிகள் தின்றாதான் பாதுகாக்க கவந்தீசி கல்லறிந்தான். இப்ப நான் உடலை வளர்த்தும் போது தீமைகள் வராதபடி அதை ஏற்றி தாக்குதல் வேண்டும். அப்ப அந்த வருவான சக்தி நமக்குள் வேண்டும். அப்படிங்கிறத தாண்டி வள்ளித்திறமையத்தை பார்க்கிறோம். அப்ப என்ன செய்யறாங்க, இதுல விநாயகர் உடனே என் தம்பி இன்னைக்கு நறுமணம் பண்ணிக்கொண்டு பயமுறுத்தி வழியை தேக்கி நீ திருமணம் தெரியும் முருகனுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் தூக்கி தம்பிக்கு கல்யாணத்தை பண்ணு. ஆனா நாம விநாயகர் யாரு? வள்ளி தெய்வ ஆணை. இந்த உடலை காற்றின உணர்வை வினையாக சேர்த்து அதை இச்சையாகி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஆக தன் உடலை காக்கும் உணவின் தன்னை இச்சைப்பட்டு அந்த உணர்வு உயிரைப்பட்டவங்க கிரி அதன் ஞானப்படிதான் இந்த உடல் இயங்கும். ஆக எதை இச்சைப்பட வேண்டும்? நாம் வள்ளி இந்த வலிமைமிக சக்தியை நான் நுகரப்படும் போது என் உயிரைப்பட்டவங்க தெய்வ ஆணை அந்த உணர்வு எதுவோ செயல்படும். அதன் வழி இந்த உடல் இயங்கும். இவ்வளவு காரியத்தை சுருக்கமா சாதாரண மக்களும் புரிய வைக்கிறாங்க. நான் புரிஞ்சிருக்கிறோமானா இல்லை. முருகனுக்கு 2 மனைவி தான் சொல்ல தெரியும். ஆசைக்கு ஒரு மனைவி, அன்புக்கு ஒரு மனைவி. திருவாந்தரையா அதை கேட்டாருங்க. ஒரு அடிக்கடி அதை சொல்லுவாங்க. ஒரு சொல்லப்படும் போது டாக்டர் கிருஷ்ணகிட்ட கொடுத்து எழுதி கொடுத்து கேட்க இல்லாம மனைவிக்கு ஆசைக்கு வரும்போது தப்பா ஜெயிச்சிட்டான்னு சொல்றீங்க, இது நியாயமா கடவுளுக்கு? நான் ஒரு முருகன் பக்தன் தான். என்ன நிலையில கேட்கும்போது லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கிறார். இந்த அவகாசி இருக்கலாம். அந்த அவகாசி வரும்னா வெள்ளப்பள்ளியில்தான் அவர் 10 நாள் என்னமோ உபதேசம் கொடுத்திருக்கிறார். அப்ப போயிருக்கும் போது நான் இந்த மாதிரி கேள்வி என்ன விட வருதுன்னு அவர் கேட்ட உடனே எனக்கு பதிலே சொல்ல முடியல. நீ கடவுளை சொல்லிக்கக்கூடிய எனக்கு அந்த தகுதி இல்லை. லெட்டர் அவர் வச்சிருக்காரு. 10 லெட்டர் அங்க எழுதி நீ அவங்களுக்கு நீ என்னமோ சாமி தீமுல நாசிய முறையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் இத்தகைய கேள்விக்கெல்லாம் நான் விடை சொல்வதில்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீண்டும் சொன்னான பதில் எல்லாம் கொடுத்த உடனே நீ கடவுளை சோதிக்கின்றேன், கடவுளின் நிலையை திருத்தி பாருங்க, அவனை நான் திருத்தி பாருங்க, எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார். கடைசியில என்ன சொல்லிட்டாரு, இதுக்கு எனக்கு விடை கொடுக்கும் தகுதி எனக்கு கடைசியில் இருக்காரு. கடைசியில நாங்க சந்திக்கும் போது சிதம்பரத்துல வச்சு சந்திக்கும் போது அந்த விளக்கங்களை சொன்னேன். எல்லாரும் கேட்டது அப்படின்னு ஆமா அப்படின்னு கேள்விப்பட்டு நான் தான் எழுதி கொடுத்தேங்க அப்படின்னு. அவர்தான் இந்த முருகனை பற்றியும் விநாயகரை பற்றியும் தத்துவத்தை பற்றியும் சிவன் தத்துவத்தையும் அவர்கிட்ட கேட்கணும். சிவன் கோயில நந்தீஸ்வரன் இருக்கிறாங்க, அதனால கணக்கு பிள்ளை யாருக்கு இல்ல சிவனுக்கு. இப்ப சிவனுக்கு கணக்கு பிள்ளை யாருங்கிறப்ப நந்தீஸ்வரன். அந்த நந்தீஸ்வரன் யாரு? மாட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனா இந்த விநாயகருக்கு முன்னாடி எதிரில போட்டிருக்காங்க. இது என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. யாருக்கும் கொஞ்சம் தெரியும். நானே கேட்கணும். மயில் வாகனம் முருகன் முன்னாடி மயில போட்டு வச்சிருக்கு, அதுக்காக பாம்பை போட்டு வச்சிருக்கு. இது என்ன ஏதோ சொல்லி ஏதோ சொல்லிட்டு வந்தார். நான் படிச்ச பாடங்களை சொல்லிருந்தேன். சுருக்கமா சொல்லுங்க, எனக்கு அர்த்தம் ஆகலை அப்படின்னு. நான் படிக்கிறேன், நீ படிச்சு சொல்லிட்டு வந்தாங்க. அப்பதான் சொன்ன நான் ஒருத்தன் வேதனைப்படுறவங்க பாக்குறேன், அதை நான் நுகர்றேன். எனக்குள் பண்ணணும்னு உயிர் என்ன உருவாக்கிதான் நானு சிவத்தத்துவம் உருவான விற்பாடு என்ன செய்யுது, மீண்டும் அது அதனுடைய உணர்வுக்காக சேர்ந்து அதையே திருப்பி வேண்டும். அப்ப நாம் சுவாசித்து வேதனை என்ற உணர்வை நாம் சேர்த்து சேர்த்து வளரப்போம். அது கணக்கான விற்பாடு எங்க போவோம்? இந்த உடலாகுது சிவமாகுது. அப்ப இந்த கணக்கு ஆன விற்பாடு கணக்காக சுவாசித்தது கணக்குதான். இன்னைக்கு வேதனைப்படுவது சுவாசித்தா அர்த்தம் நிச்சயமா பாம்பா பறக்க செய்யும் இந்த உயிரை. இது உருவாகுது யாரு செய்யலாம்? அப்ப அவன் இல்லை என்றால் அணுவு அசையாது. இந்த உயிரான ஈசன் இல்லை என்றால் உடலான ஈசன் என்ன ஆகும்? ஒண்ணு செய்யும்.
அப்படின்னு அந்த வேதங்களை கொடுத்து அப்புறம் மூசிகா வாகனம். இப்ப நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று வந்தேன், சுவாசித்து உயர்ந்த ஞானத்தை பெற வேண்டும் என்று எண்ணி வந்தேன். அந்த உயர்ந்த ஞானத்தை கேட்டால் அதுவே உயர்ந்த வழியை நான் சிந்திருந்தால் கணங்களுக்கு தகுதியாகும். அப்படிங்கிற நிலையில் இங்க வேப்ப மரத்தை வச்சாங்கிற போது மனிதன் வாழ்க்கையில் ஒருத்தர் சிரமப்படும். அந்த வேதனை நுகரப்படும் போது மாறி நமக்கு தாயாக வந்தது. நல்ல குணத்தை கொண்டு தான் பார்க்கணும். அப்ப அந்த நல்ல குணத்தை பார்க்கும்போது வேதனை உணர்வு இந்த அணுக்கு புகுந்தவங்க என்ன செய்யுது, இந்த அணு என்ன செய்யுது, எலி எப்படி வந்து போடுறோம் இதே மாதிரி நல்ல குணத்தை வந்துட்டு. அப்ப இந்த உணர்வுகள் அணு ஓய்ந்து இயங்கினாலும் அந்த வேதனைப்பட்ட உணர்வு இருக்கும் சேர்த்து ஓமுக்குள் ஓய்ந்து ஜீவனமானது. அதை அடக்கக்கூடிய வலிமை கொண்ட ஓங்காரங்கிறது. இந்த ஓங்காரத்தங்கிறது இருளை சுருகியை பெறும். அப்ப இதை அடைக்க ஆளும் அந்த அணுவின் தன்மை பெறும். அதான் ஓம் என்று மொழியில் என்று ஓய் என்றிருந்தாலும் நாம் எண்ணியது ஓய் என்று ஜீவனாக மாறும். ஆக ஓமுக்குள் ஓமாகி இந்த ஓமுக்குள் ஓம் வேதனை என்ற வளர்ப்போம் எப்படி. அதனால எலி போட்டு சாதாரண மனிதன் புரிந்துகிறது. அது ஒரு வங்கு போட்டு தன் இடத்தில் எப்படி இருப்பிடமாகும். இதே போல நல்ல குணம் கொண்டு வேதனைப்படுவன் நுகர்ந்தார் அவன் நல்ல குணத்தை வங்கு போட்டு அது புரியிருந்துகிறது. நீ எலி கொண்டு அதிசயம் பண்ணி எலி பாடல பாடி நீ எனக்கெல்லாம் தூக்கி சமைஞ்சான அத்தனை பெரிய சரியில எலி மேல உட்கார்ந்த என்ன ஆகும். நசிங்கிட்ட போகும் தூக்கி சமதம் இதையாவது நாம் புரிஞ்சுக்கணும். அதனால இப்ப நாம் என்ன செய்யறோம், தீனி என்ற நிலையில் வரப்போது இயற்கை சக்திகளை மசில் வளர்க்கணும். இப்போ ஒருத்தர் வேதனைப்படுவதை நாம் பார்க்கிறோம், வேதனை உணர்வான் நகரும். அப்ப நமக்குள்ள என்ன செய்யுது, அந்த விஷயத்தின் தன்மை ஆட்கொள்ளும். இப்ப விஷயத்தை அழைக்க அந்த மதத்தில் அதற்கு நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உடலை எடுக்கப்படும் போது இந்த விஷயத்தை ஒதுக்கு. அப்ப என்ன செய்யுது, அந்த விஷயத்தை ஒதுக்கியவன் அவர் அந்த உறவுடைய எங்கே ஒதுக்குது. அப்ப அவன் நல்லா ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை நான் சொல்லணும். அவன் விஷயத்திலிருந்து நீங்க வேண்டும், அவன் கடுமையான நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணத்தை சொல்லப்படும் போது எனக்குள்ள அந்த மகிழ்ச்சி தோன்றும். உனக்கு சீக்கில்லப்பா நீ நல்லா இருப்போன்னு சொன்னா அவனை மகிழ்ச்சியும் உணர்வாக வரும். அப்ப விஷம் நமக்குள்ள ஒடுங்கு, எனக்குள்ள அவரும் அதை எண்ணினால் அங்க ஒடுங்கு. நாம கர்ணக்கிழங்கு இருக்குது, மாடு அந்த விஷயத்தை பார்த்தா மோந்து பார்த்து மனிதனாக நாம் என்ன செய்யறோம், கர்ணக்கிழங்கு வேக வைக்கிறோம். அதனால விஷத்தன்மையை ஒடுக்கும். புளிய கரைச்சி விட்டோம்னா விஷத்தின் அரிப்பை ஒடுக்கும். காரம் மிளகாய் இருக்குது, அதை கலக்கணும், உணர்ச்சி தோன்றும். உப்பு கைப்பா இருக்குது, அதோட சேர்த்தவன் என்ன செய்யுது, இந்த நிலையை உருவாக்கும். அப்போ முருகு மாற்றி அமைப்பு முருகனுக்கு பேருன்னா முருகு அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்த 6வது அறிவு மாற்றி அமைப்பு பார்த்தீங்கன்னா முருகுன்னு பேர் வைக்கிறோம். இதெல்லாம் சந்தர்ப்பம் பேரு. அடுத்தாவது என்ன செய்யுது, இந்த உருவான பிற்பா நினைச்சு முருகா அந்த கண்ணக்கிழங்கு குழம்பு வச்சு அனுப்ப பண்ணுச்சு நமக்கு நல்லா அழகா அந்த நஞ்சை ஒதுக்கி அழகுபடுத்த உணர்வுறது அழகா என்ற காரணம் கிடைக்கணும். முருகு மாற்றி அமைச்சு முருகு என்றால் மாற்றி அமைச்சு, முருகா என்றால் அழகுபடுத்தும். அதே சமயத்துல மத்தி வாகனம் இந்த உடல் 6வது அன்னைக்கு மகிழ்ச்சி செய்யக்கூடிய வாகனமா இருக்கு. இப்ப என்ன செய்ய மயில் விஷயத்தை சாப்பிடும், தோடு விரித்து மகிழ்ச்சியாக ஆடும். அதனால விஷத்தை அடக்கி அதை தோடு விரித்து மகிழ்ச்சி ஆடுவது போல தீமைகளை அடக்கி விட்டு மகிழச் செய்யும் வாகனமாக 6வது அறிவு உண்டு. ஆக நாம் இதை இணைத்து உருவாக்கிய நிலையில் பிரம்மாவை சிறப்பிடித்தான், உருவாக்கும் சக்தி பெற்றார். இறந்த அணுவுடைய நமக்குள் என்ன நெஞ்சை ஒடுக்குவது போல நாம் எப்போது தீமையை காணுகின்றமோ அரும் மகிழ்ச்சி உணர்வு நாம் பெற வேண்டும் என்று உங்களுக்கு இதை அடக்கி வைத்தேன். நல்ல குணங்கள் கொண்டு வேதனைப்படுவதை வளர்க்க பொம்மை அழைத்ததுதான் வேதங்களை கூறுவது. அதாவது இப்ப நாம் நல்ல குணம் கொண்டு பார்க்கிறோம். வேதனைப்படுவதை நுகர்ந்த பின் நம் நல்ல குணங்கள் ஒடுங்கிடும். இப்ப அந்த வேதனைப்படும் போது அந்த இசை சாம நாம் நுகர்ந்த பின் நம் உடலை சேர்த்த பின் நல்ல குணங்கள் ஒடுங்கிடும். அதர்வன இந்த ஒடுங்கிய பின் இந்த உடலின் தன்னை சேர்த்து அதோட இயங்க பின் யாஜூர் ஒரு விட்டா மாற்றினோம். சரியில்ல பல உணர்வு காது என்ன செய்யறாங்க, 3 ஆடுகள்ல கரு எடுத்து மற்ற உணர்வு ஒன்னாக சேர்த்து அது கருவுடைத்தான் விஞ்ஞானம் இப்ப உருவாக்குறோம். ஆட நாட்கள் மனிதனை போல கொண்டாடுறோம். மனித கருக்களை சில எடுக்கிறான்னு சொல்லுங்களேன்.
மற்ற சொல்லுகளே அது குரங்குல உள்ள சொல்லுகளை கொஞ்சம் எடுக்கிறேன். இப்படி ஒவ்வொரு சொல்லுகளை எடுத்து இந்த மனிதனுக்கு உண்டான அறிவின் தன்மை வளர்றதுக்காக இந்த சொல்லுகளை எடுத்து அதை எடுத்து ஒரு நாயை உருவாக்குறாங்க. மனிதனுக்கு பொறுத்த நிலையிலோடு இந்த கொடிநாட்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா, இந்த மனித உணர்வு கொண்ட சொல்லுகளை இணைத்து அவருடைய கருவிலை சேர்க்கப்பட்டு மனிதனோட்ட ஞானத்தை வரப்படுகிறது சொன்ன கதையெல்லாம் செய்ய மாதிரி மனிதன் உருவாக்குறாங்க. அதனால இந்த பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன். 6வது அறிவு நம்ம உருவாக்கக்கூடிய நிலைகள் இந்த எண்ணத்துக்கு நம்ம சக்தி உண்டு, நமக்குள்ளதான் பிரம்மாவை சிறப்பிடித்தார். நம்ம 6வது அறிவு இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த அருளுடைய நமக்கு உருவாக்கப்படும் போது ஒளியின் சரீரமாக நாம் உருவாக்க முடியும். அதான் நீங்க மயிலை போட்டு மயில காலடியில் என்ன இருக்குது, பாம்பு போட்டு வச்சிருக்கு. இப்ப இதுக்கு குத்திக்கதை என்ன வச்சிருக்கிறாங்க, முருகனுக்கு அசுரனுக்கும் போர் நடந்தது. போர் நடந்த உடனே அசுரன் என்ன செய்தான், வீழ்ச்சி அடைஞ்சிட்டான். ஐயனே இன்னி நான் உன் காலடியிலே இருப்பேன், எனக்கு அந்த வரத்தை கூடன்னு கேட்டான். அசுரன் கேட்டான். உடனே பாம்பாசம் வச்சு நீ என்னுடனே இரு என்று சொன்னான். அதுலயும் அர்த்தம் உண்டு, அதுலயும் அர்த்தம் உண்டு. இப்ப இந்த விஷயத்தின் தன்மை நான் ஒவ்வொரு அணுக்கள் இல்லைன்னா அணுக்கள் இயங்காது. ஆக சகிக்கப்படும் எனக்குள் அடங்கி நீ நட என்று என்பதற்காக வந்துட்டார். இப்போ இந்த விஷயத்தின் தன்மை அதிகரித்து விட்டால் அதன் உணர்வின் தன்மை அருள் சக்தியாக மாறுகின்றது. அந்த விஷயத்தின் தன்மை ஒதுங்கி விட்டால் எனக்குள் நன்மை பெறும் சக்தியாக. ஆகவே தான் விஷயத்தை நாம் சமைத்து வேக வைத்து அடங்குவது ஒன்று, நமக்குள் அருள் உணர்வை நமக்குள் அடக்குதல் வேண்டும். இதை அடைக்க அருஞானி உணர்வை நாம் சுவாசிக்க வேண்டும். அருஞானி அடைக்க வந்தான் இதை சொன்னார். காவியத்துக்குள் இவ்வளவு பொருள் இருக்கு. நம்ம பார்க்கணும். கண்ணன் துயிலை விழுந்தான். யாரு? கிருஷ்ணன். குளத்துல குடிச்சிருக்கிற பொம்பளையை சேலையெல்லாம் தூக்கி வச்சுட்டு வேலையை பார்த்தான்னு சொல்லலாம். கண்ணனுடைய தலைவரை நீங்க ஒன்று சொல்றாருன்னா, கண் உற்று பார்க்கின்றது உணர்வை பதிவாக்கின்றது. கண்ணோடு சேர்ந்த காந்தப்படணும். அவர் எண்ணத்தின் அலைய வரப்போது எனக்குள் அந்த உணர்வுடன் மோதும் போது திருத்தனம் பண்றாரு. திருத்தனம் பண்றாலும் கண்ணன் வெண்ணையை பெறுகின்றார். அதுக்குள்ள அவருடைய உணர்வின் தன்மை அதை எடுக்கின்றது கண்ணன். ஆகவே இதை நிச்சய துயில விடுகின்றார். அந்த உணர்வின் தன்மை ஒன்றும் மறைந்த நிலைகள் உள்ளுக்கு மறைத்து நீங்க செயல்படுவதை உள்நின்று அந்த உணர்வை விரித்து தனக்குள் அறிகின்றது. இந்த கண் என்பதுதான் கண்ணன் உருவமா காட்டி அது துயிலை விடுகிறான்னு காட்டான். கண்ணன் வெண்ணையை பெறுகிறான். அந்த கண்ணன் என்ன செய்வது, இந்த ஒவ்வொரு உணர்வின் தன்மையை தீமையை நீக்கி உள் இருக்கும் உணர்வை அது அறிகின்றது. நீ ஜோசிக்காருக்கு போய் நல்லது கெட்டது சொல்ல போகும்போது நீங்க என்ன சொன்ன கண்ணதான் பார்ப்பாங்க. நீ தலையை மட்டும் ஒன்றிட்டு நீங்க உண்மை உண்மை சொல்ல மாட்டான். அவன் அதே எண்ணத்துல இருக்குன்னா உணர்ந்தால் மோதும்போது நமக்கு நடக்கிறது அப்படின்னு நம்ம நிறையாமலே தலையாற்றோம். அதை புடிச்சு நான் கணக்கு போடலாம். இது பார்த்தோன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கு. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆமா 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 அவங்க எல்லாம். அப்ப அந்த உணர்வை என்ன சொல்ல ஒண்ணு சொல்லு. யாரும் ஜோசியம் பார்க்கிறவங்களுக்கு இதை கேள்விப்பாங்க. இப்ப நீங்க ஜோசியமும் ஜாதகமும் மனிதனுக்கு இல்லை.